ஆகஸ்ட் பேட்சில் போகிற மாதிரி இருந்தது. எங்களுக்கு பர்மிட் கிடைக்கல. அந்த இறைவன் எங்களை சேவ் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறோம். ஆனால் இப்போ இந்த சத்யா சார்லாம் நினைக்கும் போது நம்ம அதில் போகாமல் போயிட்டோம்னு நினைக்கிறோம். உண்மையில் சைனாலேருந்து நேபாள் இமிக்ரேஷன் வரும்போது இந்த அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு அப்டேட்டுமே வரல. சைனா உள்ளே வரும்போது தான் இந்த இஷ்யூ ஆயிருக்கு. சென்னை குரோம்பேட்டையில் உள்ள மகாதேவ் கைலாஷ் யாத்ரா என்ற ஆன்மீக சுற்றுலா நிறுவனத்தின் மூலம் கடந்த 14ஆம் தேதி சென்னையில் இருந்து விமானம் மூலம் 49 பேரை ஆன்மீக சுற்றுலா நிறுவன உரிமையாளர் சத்யநாராயணன் நேபாளம் அழைத்து சென்றார். நேபாளத்தில் பெருவெள்ளம் ஏற்பட்ட அன்று காலையில் கைலாயத்தில் தரிசனத்தை முடித்துவிட்டு சீனாவில் இருந்து வெளியே வந்து நேபாள பார்டரில் உள்ள சீனாவின் இமிகிரேஷன் அலுவலகத்தில் காலை 7:30 மணி முதல் குடியுரிமை அதிகாரிகளின் அனுமதிக்காக காத்திருந்தனர். அப்போது குழு புகைப்படம் ஒன்றும் எடுத்துக் கொண்டனர். காலை 8:45 மணிக்கு அங்கிருந்து காத்மாண்டுவுக்கு சத்யநாராயணன் தனது ஏஜென்ட்டை தொடர்பு கொண்டு பேசினார். அவரிடம், நாங்கள் இன்னும் 1 மணி நேரத்தில் நேபாளத்திற்குள் வரவுள்ளோம், வாகனத்தை தயாராக வைத்திருக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். சற்றும் எதிர்பாராத நிலையில் காலை 9 மணிக்கு பெரும் சீற்றத்துடன் அங்கு கரைபுரண்டு வந்த காட்டாற்று வெள்ளம் குடியுரிமை அலுவலகத்தை அப்படியே வாரி சுருட்டி கொண்டு சென்று விட்டதாக கூறப்படுகிறது. என் பையன் காட்மாண்டுக்கு பேசினான். அந்த ஏஜென்ட் எங்கள் ஏஜென்ட் ஒருத்தர் இருக்காங்க, அவர்கிட்ட பேசி மாட்ட போகிறோம், இன்னும் 1 மணி நேரத்தில் வண்டிலாம் நிற்க வச்சுருங்க நேபாள் சைட்லாம் பேசியிருக்கலாம். பேசிட்டோன்னா 9 மணிக்கு இந்த பேரழிவு நடந்திருக்கு. அந்த டிசாஸ்டர் ஃபுல்லாக மூடிக்கிச்சு. எல்லோரையும் அந்த பில்டிங்கோட வாஷ் அவுட் ஆகிடுச்சு. நேற்று 9 மணிக்கு நடந்த நிகழ்ச்சி. அதனால் இது வரைக்கும் யாரையும் கண்டுபிடிக்க முடியல. இதில் சத்யநாராயணனுடன் சென்றிருந்த ஆன்மீக குழுவினர் 49 பேரையும் அங்கிருந்த ஈஷா யோகா மையத்தில் இருந்து சென்ற 77 பேரையும் வெள்ளம் அப்படியே அடித்து சென்று விட்டதாக அதிர்ச்சி தகவல்கள் அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆதாரமாக கொண்டு வெளியாகியுள்ளது. எல்லாம் அந்த பில்டிங்கை எல்லாத்தையும் சேர்த்து மொத்தம் அங்கே ஒரு இதில் ஒரு 49 பேர், ஈஷா ஒரு 77 பேர் சொல்கிறாங்க. அது இல்லாமல் ஒரு ஒர்க் 2 டீம், அது அவ்வளோ கூட்டம் வந்திருக்கு. எல்லாரையும் அந்த பில்டிங்கோட வாஷ் அவுட் ஆகிடுச்சு. வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டவர்களில் ஒருவரை கூட இதுவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்று கூறப்படுகிறது. இந்த தகவலை சுற்றால் நிறுவன உரிமையாளர் சத்யநாராயணனின் தந்தை மாரவேல் நாகம் உறுதிப்படுத்தியிருக்கிறார். யாரும் இதற்கும் போன் பண்ணல. 9 மணிக்கு அந்த பேரழிவு நடந்து அந்த பில்டிங்கில் இருந்தவங்க எல்லாரையும் வெள்ளம் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. தனக்கு 2 மகன்கள் என்றும் யாத்திரைக்கு 49 பேரை அழைத்துச் சென்றவர் பெரிய மகன் சத்யநாராயணன் என்று கூறிய அவர், சீனாவில் இமிகிரேஷன் அலுவலகமே ஒட்டுமொத்தமாக காட்டாற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளது. இதில் எனது மகன் உள்ளிட்ட அத்தனை பேரும் அடித்துச் செல்லப்பட்டு விட்டனர் என்றார். இமிகிரேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே தான் அந்த டிசாஸ்டர் நடந்திருக்குது. அந்த பில்டிங்கில் இருந்த எல்லாரையும் வெள்ளம் அடிச்சு போயிடுச்சு. அங்குள்ள எங்கள் ஏஜென்ட் மூலம் தகவல்களை சேகரித்து வருகிறோம். ராணுவம் தொடர்ந்து அங்கு மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகிறது. நேபாள தூதரகம் மூலம் சீனாவில் உள்ள தூதரகத்தில் இருந்தவர்களின் தகவல்களை சேகரித்து வருவதாகவும், இந்திய தூதரகத்தின் உதவியுடன் சீன தூதரகத்தில் பேசும்போது மிஸ்ஸிங் என்ற வார்த்தை மட்டும்தான் சொல்கிறார்கள், யாரையும் கண்டுபிடிக்கவில்லை என்றும் வேதனை தெரிவித்தார். நேபாளத்தில் இருந்து சைனாவுக்கு அவங்க தூதரகம் மூலமாக ட்ரை பண்ணுறாங்க. நேபாளத்தில் இருக்க இந்திய தூதரகமும் ட்ரை பண்ணுறாங்க. இதுக்கெல்லாம் நம்ம ஆளுங்க போயிட்டு தகவலாம் கொடுத்து டிஸ்கெல்லாம் கொடுத்துட்டே இருக்கணும். மிஸ்ஸிங்கிற வார்த்தை மட்டும். இந்த உண்மை தெரிந்ததால்தான் ஜக்கி வாசுதேவ் தன்னுடைய ஆசிரமத்தில் இருந்து ஆன்மீக பயணம் மேற்கொண்ட 80 பேர் அடித்துச் செல்லப்பட்டு விட்டதாக கூறி கண்ணீர் மல்க வீடியோ வெளியிட்டதாக கூறப்படுகிறது. The same building where we were for the immigration just a week ago, that entire building is washed away. So literally the entire group was there in the building.
அங்கு சிக்கித் தவிக்கும் தமிழர்களையும் வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்த தமிழகத்தை சேர்ந்தவர்களின் உடல்களையும் மீட்டுக் கொண்டு வர தமிழக அமைச்சர்கள் தலைமையிலான குழுவினர் டெல்லி விரைந்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக 103 தமிழர்கள் வெள்ளம் சூழ்ந்த பகுதியில் சிக்கியதாகவும் அவர்களில் 27 பேர் மட்டுமே மீட்கப்பட்டு ராணுவ முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருப்பதாகவும் மற்றவர்களை ராணுவத்தினர் தேடி வருவதாகவும் அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்தார். தமிழ்நாட்டில இருந்து போனவங்க மட்டுமே கிட்டத்தட்ட 103 பேர் சற்றப்ப இருப்பாங்கிறது தெரிய வருது. அப்போ அதில் கிட்டத்தட்ட 26 பேர் உடனடியாக அவர்கள் அவர்களை கான்டாக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடிஞ்சது. இன்னும் சில பேர்லாம் கான்டாக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியல. பட் அவங்க அவர்களுடைய உயிருக்கு எந்த ஆபத்து இல்லைன்னு தெரிய வருது. இன்னும் சில பேரை அவங்கள ரீச் பண்ணவே முடியல. பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் கதிரவன் மற்றும் வேல்ராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.